வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது ஐக்ரஸ் விரிவாக்கம், 9வது கிராஸ் மற்றும் கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணை சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலகண்ணன் அவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட முருகன் கோவில் மற்றும் மேரி பின்புறம் உள்ள பல்வேறு இடங்களில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முருகன் கோயில் மற்றும் மேரி பின்புறம் உள்ள பல்வேறு இடங்களில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30,51,706 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அதற்கான பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு சிவபாலன்,
உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் திரு சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். இப்பணிகள் அனைத்தும் 5 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுவது வழக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 தடவை உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 53%இலிருந்து 55% உயர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அகவிலைப்படியானது 2% உயர்த்தப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுவையில் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை புதுவை நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். அகவிலைப்படி உயர்வுக்கான உத்தரவு விவரம் அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வானது கடந்த ஜனவரி முதல் வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 20,000 புதுவை அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என கூறப்படுகிறது. சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சிலிண்டர் விறகுகளை தலையில் வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயுவின் விலையை மேலும் 50 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜ் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32,20,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி கடந்த 2021 முதல் 2024 வரையிலான அதிகாரிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அவர்களில் யூனியன் பிரதேசங்களில் இந்திய நிர்வாக சேவை பிரிவுகளில் பணிபுரிய தேர்வாகியுள்ளனர். அதில் புதுச்சேரியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர்
YN ரெட்டி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் வணிக வரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் IS அதிகாரிகளாக பதவியுயர்வு பெற்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் நாளை 10ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார் குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் செடல் உற்சவ திருவிழா நாளை நடக்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் போக்குவரத்து நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் 4 சக்கரம் மற்றும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ் சாலை, கன்னியகோவில், முள்ளோடை வழியே கடலூர் செல்ல வேண்டும். அதேபோல் கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கன்னியகோவில் அருகே புதிய பைபாஸ் சாலை, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம் சாலை வழியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் காலை 10 மணி அளவில் கிணற்றங்கரையிலிருந்து பால்குடம் அழைத்து வந்து 11 மணி அளவில் முருக பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு செடல் தரித்துக் கொள்ளுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கீழ்குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை தாய் அழகம்மாள். இவர் கடந்த 7ஆம் தேதி நெற்பயிர்களை எடுக்க சென்றார். அவர் பாகூர் மெயின் ரோட்டில் உள்ள விவசாய நிலம் பகுதியில் மரத்தடியில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழியாக பைக்கில் வந்த வாலிபர் அழகம்மாளை தாக்கி அவர் அணிந்திருந்த 1/2 கிராம் மூக்குத்தியை பறித்துக் கொண்டு பைக்கை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். இது குறித்த புகாரின் பேரில் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை கைப்பற்றி வாலிபரை தேடி வந்தனர். விசாரணையில் குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த துளசிங்க மகன் தனுஷ் நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது. அதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டையில் கோவிந்த சாலை பகுதியில் வாய்க்கால் மீது இரும்பு கல்வெட்டு அமைக்கும் பணி துவக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு, கோவிந்த சாலை, காமராஜர் வீதி, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டுகள் சேதமடைந்துள்ளது. புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிதாக இரும்பு கல்வெட்டுகள் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை நேரு MLA துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி விழா மற்றும் அபிஷேக ஆராதனைகள், தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் 100கணக்கானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இரவு மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி விழாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூர், குமுளி, நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது.
சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.